ஓம் சாந்தி. அக்டோபர் 15, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, 84 மோட்டார்களுக்குள் சென்ற பின்னர் ஆத்மாக்களாகிய உங்களின் பேட்டரி சக்தி இழந்துள்ளது. இப்பொழுது நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் அவற்றுக்கு முழுமையாக சக்தியூட்டுங்கள். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலிகளாக கருதுகின்றார்? பதில்: எந்த சிக்கல்களும் இல்லாத பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார், நீங்கள் மிக மிக பாக்கியசாலி குழந்தைகள். நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்கள் பேட்டரியை உங்களால் முழுமையாக சக்தியூட்ட முடியும். நீங்கள் யோகமின்றி ஞானத்தை கூறினால் அம்பினால் இலக்கை தாக்க முடியாது. நீங்கள் பேசுபவற்றை நீங்கள் பயிற்சி செய்யாமல் எவ்வளவு திறமையாக உங்கள் அனுபவத்தை நீங்கள் கூறினாலும் உங்கள் மனசாட்சி தொடர்ந்தும் உங்களை உறுத்தும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் ஷிவ் பாபா. அவர் எல்லையற்ற தந்தையாகிய கடவுள் ஆவார். ஒரு மனிதரை எல்லையற்ற தந்தை என்றோ அல்லது ஈஸ்வர் என்றோ அல்லது கடவுள் என்றோ ஒரு பொழுதுமே அழைக்க முடியாது. சிவன் என்னும் பெயர் பலருக்கு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஷரீரதாரிகள். இதனாலேயே அவர்களை கடவுள் என அழைக்க முடியாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பல பிறவிகளின் இறுதி பிறவியில் உள்ள ஒருவரின் ஷரீரத்தில் நான் பிரவேசித்துள்ளேன். நீங்கள் ஏன் இவரை கடவுளென அழைக்கின்றீர்கள் என பலரும் கேட்கிறார்கள். பௌதீக அல்லது சூட்சும ஷரீரதாரியை கடவுள் என அழைக்க முடியாது என தந்தை ஆரம்பத்திலிருந்து விளங்கப்படுத்தியுள்ளார். சூட்சும சரீரதாரிகள் சூட்சுமவதனவாசிகள் ஆவார்கள். அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பரம தந்தையாகிய கடவுளே அதிமேலானவர். அவருடைய பெயர் அதிமேலானதும் அவருடைய வசிப்பிடம் அதிமேலானதும் ஆகும். தந்தை அங்கே ஆத்மாக்கள் அனைவருடனும் வசிக்கின்றார். அவர் இருக்கும் இடமும் அதிமேலானதாகும். உண்மையில் அவர் அமர்வதற்கென ஓர் இடம் இல்லை. நட்சத்திரங்கள் எங்காவது அமர்கின்றனவா? அவை நிற்கின்றன இல்லையா? ஆத்மாக்களாகி நீங்களும் உங்கள் சொந்த சக்தியின் மூலம் அங்கு நிற்கின்றீர்கள். அத்தகைய சக்தியை பெற்றதனால் ஆத்மாக்களாகி நீங்களும் அங்கு சென்று நிற்கின்றீர்கள். தந்தையின் பெயர் சர்வசக்திவான். அவரிடமிருந்தே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். மோட்டார் வாகனத்தில் மின்கலம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளதால் அந்த மின்கலத்தை கொண்டு அந்த வாகனம் தொழிற்படுவதை போன்றே ஆத்மாக்களாகிய நீங்களும் அவரை நினைவு செய்யும் பொழுது உங்கள் மின்கலன்களும் சக்தியூட்டப்படும். மின்கலம் மின் சக்தியினால் சக்தியூட்டப்படும் பொழுது வாகனம் தொழிற்படுகிறது. பின்னர் பேட்டரி படிப்படியாக சக்தியை இழக்கிறது. பின்னர் பேட்டரிக்கு மீண்டும் சக்தியூட்ட வேண்டுமாயின் அதனை பிரதான மின் சக்தியுடன் இணைக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த மின்கலம் மீண்டும் வாகனத்தில் பொருத்தப்படுகிறது. அவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களாகும். இங்கு இது எல்லையற்றதோர் விஷயமாகும். உங்கள் பேட்டரி 5000 வருடங்களுக்கு நீடிக்கிறது. பின்னர் காலம் கடந்து செல்லும் பொழுது நாளடைவில் அது பலவீனமடைகிறது. அது முற்றிலும் சக்தி இழந்துவிடவில்லை என உங்களால் கூற முடியும். ஒரு மின் சூழியின் ஒளி குறைவடைவதைப் போன்று சிறிதளவு சக்தி எஞ்சி உள்ளது. ஆகவே அந்த ஷரீரத்தின் மின்கலம் ஆவார். ஆத்மாவே அந்த ஷரீரத்தின் மின்கலம் பேட்டரி ஆவார். இதுவும் மந்தமடைகிறது. அந்த பேட்டரி ஒரு ஷரீரத்தை விட்டு நீங்கி மற்றொரு 3வது மோட்டாருக்குள் செல்கிறது. ஆத்மா 84 மோட்டாருக்குள் செல்கின்றார். ஆகவே தந்தை கூறுகின்றார், அத்தகைய மந்த புத்தி உடையவர்களாகவும் கல்புத்தி உடையவர்களாகவும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் பேட்டரிக்கு மீண்டும் சக்தியூட்டுங்கள். தந்தையை நினைவு செய்யாமல் ஆத்மாக்களால் தூய்மையாக முடியாது. ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தையுடன் மாத்திரமே நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். தந்தையே உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். அதாவது அவர் எவ்வாறு இருப்பார் என்றும்
உங்கள் ஆத்மாவின் பேட்டரி எவ்வாறு மந்தமாகிறது என்றும் கூறுகின்றார். உங்கள் மின்கலம் சத்தோப்பிரதானமாகவும் முதற்தரமானதாகவும் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள் என நான் இப்பொழுது உங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றேன். ஆத்மா தூய்மையாகும் பொழுது அது 24 கேரட் தங்கமாக ஆகிறது. தற்பொழுது உங்களுக்குள் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. உங்கள் வலிமை முற்றிலும் முடிவடைந்து விட்டது. அந்த அழகு இப்பொழுது இல்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, யோகத்தில் நிலைத்திருந்து தூய்மையாகுவதே பிரதான விஷயமாகும். இல்லாதுவிட்டால் மின்கலம் சக்தியூட்டப்பட முடியாது. உங்களால் யோகம் செய்யவும் முடியாது. ஒரு சேவலை போன்று ஞானத்தை கொடுக்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானத்தை கூறினாலும் அவர்களுக்கு அந்த ஸ்திதி இருப்பதில்லை. இங்கு அவர்கள் தங்கள் அனுபவத்தை மிகவும் திறமையாக கூறுகிறார்கள். அவர்களின் மனசாட்சி உள்ளூர் அவர்களை உறுத்துகிறது. ஏனெனில் அவர்களின் ஸ்திதி அவர்கள் பேசுவதற்கு ஏற்ப சமமான ஸ்திதி அவர்களிடம் இல்லை. சில யோகி குழந்தைகளும் இருக்கிறார்கள். தந்தை குழந்தைகளை பெருமளவு புகழ்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மகா பாக்கியசாலிகள். உங்களுக்கு அதிகளவு சிக்கல்கள் இருப்பதில்லை. பல குழந்தைகள் உள்ளவர்களுக்கும் பெருமளவு பந்தனம் உள்ளது. பாபாவுக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர் அனைவரிலும் கவனம் செலுத்த வேண்டும். பாபாவும் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிற்கினியவரின் நினைவு மிகவும் உறுதியானதாக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையை அதிகளவு நினைவு செய்தீர்கள். ஓ கடவுளே, அந்த ஒரே ஒருவரையே நீங்கள் முதலில் வழிபட்டீர்கள். முதலில் அஷரீரியான கடவுளே வழிபடப்படுகின்றார். நீங்கள் அந்நேரத்தில் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள் என்றில்லை. ஆத்ம உணர்வுடையவர்கள் எவரையும் வழிபடுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பக்தி ஆரம்பமாகும் பொழுது முதலில் ஒரே ஒரு தந்தையே வழிபடப்படுகின்றார். சிவனை மாத்திரமே வழிபடுகின்றார்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். கடவுளே அதிமேலானவராவார். அவர் மாத்திரமே நினைவு செய்யப்பட வேண்டும். அவருக்கு கீழேயுள்ள பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்றோர்கள் அனைவரும் நினைவு செய்யப்பட வேண்டியதில்லை. மென்மையான தந்தை மாத்திரமே நினைவு செய்யப்பட வேண்டும். எவ்வாறாயினும் நாடகத்தில் பாகத்திற்கு ஏற்ப நீங்கள் கீழிறங்கி வர வேண்டும். நீங்கள் எவ்வாறு கீழிறங்குகின்றீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும், உச்சியிலிருந்து அடி வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களையும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பக்தியும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் அது சத்தோ, ரஜோ, தமோ ஆகின்றது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை சத்தோ பிரதானம் ஆகின்றீர்கள். இதற்கே முயற்சி தேவையாகும். நீங்கள் தூய்மையாக வேண்டும். மாயை உங்களை ஏமாற்றவில்லை என பார்ப்பதற்கு உங்களை சோதியுங்கள். நான் குற்ற பார்வையை கொண்டிருக்கின்றேனா? நான் பாவம் செய்வதற்கான எண்ணங்கள் எதையாவது கொண்டிருக்கின்றேனா? பிரஜாபிதா பிரம்மா நினைவு செய்யப்படுவதால் அவருடைய குழந்தைகள் சகோதர சகோதரிகளான பிராமணர்களாக இருக்க வேண்டும். லௌகீக பிராமணர்களும் தங்களை பிரம்மாவின் குழந்தைகளாக கருதுகிறார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் விகார பார்வையை கொண்டிருக்கின்றீர்கள்? லௌகீக பிராமணர்களுக்கு நீங்கள் மிக சிறந்த திருஷ்டியை கொடுக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் இப்பொழுது பிராமணர்களாகி பின்னர் தேவர்கள் ஆகின்றார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை பிராமண தர்மத்தையும் தேவ தர்மத்தையும் ஸ்தாபிக்கின்றார் என கூறப்பட்டுள்ளது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே அங்கு தீய பார்வையின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும். இவர் என்னுடைய இனிமையான சகோதரி ஆவார். அங்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். இரத்த உறவில் இருக்கின்ற அன்பு ஆன்மீக அன்பாக மாற்றப்பட வேண்டும். இது இலகு நினைவு என அழைக்கப்பட்டாலும் இதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள்.
உங்களுக்கு விகார பார்வை இருக்கக்கூடாது. உங்கள் கண்களை உங்களை பெருமளவிற்கு ஏமாற்றுகின்றன. அவை மாற்றப்பட வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நான் ஓர் ஆத்மா. இந்நேரத்தில் நாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். சகோதர சகோதரிகளாகிய நாங்கள் தத்தெடுக்கப்பட்டோம். நாங்கள் எங்களை பிரம்மா குமார்கள் குமாரிகள் என அழைக்கின்றோம். அப்பொழுது அங்கு நடத்தையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். வகுப்பறையில் அனைவரையும் கேட்க வேண்டியது ஓர் ஆசிரியரின் கடமையாகும். உங்கள் பார்வை சகோதர சகோதரிகளுக்குரியதாக உள்ளது என எண்ணுகின்றீர்களா, அல்லது அங்கு ஏதாவது விஷமத்தனம் உள்ளதா? ஒருவர் உண்மையான தந்தையின் முன்னிலையில் உண்மையை பேசாது பொய்களை கூறினால் பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படும். ஒரு நீதிமன்றத்தில் தாங்கள் சத்தியமான கடவுளின் முன்னிலையில் சத்தியத்தை பேசுவோம் என அவர்கள் ஒரு சத்திய பிரமாணத்தை செய்ய வேண்டும். சத்தியமான குழந்தையின் தந்தையும் சத்தியமானவராகவே இருப்பார். தந்தையே சத்தியமாவார். அவர் சத்தியத்தை மாத்திரம் பேசுகின்றார். மற்ற அனைத்தும் பொய்யாகும். அவர்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ 108 என அழைக்கிறார்கள். உண்மையில் அந்த மாலையின் மணிகளே உருட்டப்படுகின்றன. தாங்கள் ஏன் மாலையின் மணிகளை உருட்டுகின்றோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு மாலை உள்ளது, பௌத்தர்களுக்கும் ஒரு மாலை உள்ளது. அவர்கள் அனைவரும் தங்களுக்குரிய வழிகளில் தங்கள் மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள். அவர்களுக்கு கூறுங்கள், 108க்குரிய மாலையின் உச்சியில் உள்ள குஞ்சம் அசரீரியான ஒருவரையே அடையாளப்படுத்துகிறது. அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். அவரை நினைவு செய்வதனால் நாங்கள் ஸ்வர்க்கத்தின் அரசிகள், அதாவது நாங்கள் சக்கரவர்த்தினிகள் ஆகின்றோம். ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து அல்லது ஆணிலிருந்து லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவது என்றால் சூரிய வம்சத்தின் பெருமதிமிக்க, அதாவது பட்டாடைக்குரிய அரசர்களும் அரசிகளும் ஆகுவதாகும். பின்னர் அவர்களே குறைந்த பெருமதி உடைய பருத்தி ஆடைக்குரியவர்கள் ஆகின்றார்கள். ஆகவே அத்தகைய கருத்துக்களை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் நீங்கள் அவற்றை மற்றோருக்கும் விளங்கப்படுத்த முடியும். பின்னர் உங்கள் பெயர் போற்றப்படும். ஒரு பெண் சிங்கம் போன்று பேசுங்கள். நீங்களே சிவசக்தி சேனைகள் ஆவீர்கள். பலவிதமான சேனைகள் உள்ளன. மற்ற இடங்களுக்கு சென்று அவர்கள் அனைவருக்கும் என்ன கற்பிக்கிறார்கள் என பாருங்கள். 100,000கணக்கான மக்கள் அங்கு செல்கிறார்கள். குற்ற பார்வை உங்களை பெருமளவுக்கு ஏமாற்றுகின்றன என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் உங்கள் ஸ்திதியை பற்றி பேச வேண்டும். எவ்வாறு நீங்கள் வீட்டில் வசிக்கின்றீர்கள், அது எவ்வாறு உங்கள் ஸ்திதியை பாதிக்கின்றது என உங்கள் சொந்த அனுபவத்தை கூறுங்கள். ஒரு தின குறிப்பேட்டை வைத்திருங்கள். நான் இந்த ஸ்திதியை எவ்வளவு நேரத்திற்கு பேணுகின்றேன். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவளாகி சக்தி வாய்ந்தவர்களுடன் சண்டையிடுகின்றாள். இது ஒரு யுத்த களம் இல்லையா? மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். மாயை என்றால் பஞ்ச விகாரங்களாகும். பணம் என்றால் செல்வம் என்றே அழைக்கப்படுகிறது. பெருமளவு செல்வம் உடையவர்களே பெரும்பாலும் அஜாமில்லை போன்று மகாபாவி ஆகுபவர்கள். தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் நீங்கள் விலை மாதர்களையும் பாதுகாக்க வேண்டும். பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த சங்கத்தை உருவாக்குவார்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெற விரும்புகின்றோம். தந்தை கூறுகின்றார், உங்களை சிவனின் தாமத்தின் சிவாலயத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்கு நான் வந்துள்ளேன். இது உங்கள் இறுதி பிறவியாகும். விலை மாதர்களுக்கு கூறுங்கள், பாரதம் தனது கௌரவத்தை இழப்பதற்கு நீங்களே காரணமாகி உள்ளீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை சிவனின் தாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம். நீங்கள் இப்பொழுது உலக அதிபதிகளாகி நாங்கள் செய்வதை போன்று பாரதத்தின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதனால் நாங்களும் தூய்மையாகின்றோம். ஒரு பிறவிக்கு நீங்கள் அந்த தீய வியாபாரம் செய்வதை நிறுத்த வேண்டும். கருணை கொண்டிருங்கள். உங்கள் பெயர் அதிகளவு போற்றப்படும்.
மக்கள் பின்னர் கூறுவார்கள், அவர்கள் செய்யும் தீய வியாபாரத்தை நிறுத்திவிடும் அளவிற்கு உங்களுக்கு அத்தகைய சக்தி உள்ளது. அனைவருக்கும் ஒரு சங்கம் உள்ளது. நீங்களும் உங்கள் சொந்த சங்கத்தை உருவாக்கி உங்களுக்கு வேண்டியதை அரசாங்கத்திடமிருந்து பெற முடியும். ஆகவே இப்பொழுது தீய வியாபாரம் செய்து பாரதத்தின் பெயரை அவதூறு செய்பவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் தொழிற்சங்கமும் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். உங்களில் 10 முதல் 12 பேர் வரை சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். மிக சிறந்த தாய்மார்கள் இருக்க வேண்டும். ஒரு புதிய தம்பதியினர் வந்தால் அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம். தூய்மை ஆகுவதால் மாத்திரமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? உங்களின் முழு குழுவுமே சென்று விளங்கப்படுத்த வேண்டும். பெருமளவு பணிவுடன் கூறுங்கள், நாங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் செய்தியை கொடுப்பதற்கு வந்துள்ளோம். விநாசம் இப்பொழுது நேர் முன்னிலையில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் அனைவரையும் ஈடேற்றுவதற்கே வந்துள்ளேன். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. அவர்களிடம் கூறுங்கள், பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நாங்கள் எங்கள் சொந்த ஷரீரம் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம். நாங்கள் தானம் கேட்பதில்லை. நாங்கள் கடவுளின் குழந்தைகள். அத்தகைய திட்டங்களை உருவாக்குங்கள். உங்களால் உதவ முடியாது என்றில்லை. நீங்கள் புகழப்படும் வகையில் அத்தகைய வேலையை செய்யுங்கள். உங்களுக்கு உதவ 1000 பேர் தோன்றுவார்கள். உங்கள் சொந்த ஒன்று கூடலை உருவாக்குங்கள். பிரதானமானவர்களை தேர்வு செய்யுங்கள். ஆய்வு அரங்குகளை நடத்துங்கள். குழந்தைகளை பராமரிக்கின்ற பலர் வெளிப்படுவார்கள். இறை சேவையில் மும்முரமாக இருங்கள். நீங்கள் விரைவில் சென்று சேவை செய்யக்கூடியவாறு உங்களுக்கு அத்தகையதோர் பரந்த இதயம் இருக்க வேண்டும். ஒரு புறத்தில் இறை சேவை செய்யுங்கள், மறுபுறத்தில் கீதையின் சேவையை செய்யுங்கள். இந்த விஷயங்களை ஒன்றிணைந்து ஒரு குழுவாக எடுத்து செல்லுங்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஆகுவதற்கு நீங்கள் கற்கின்றீர்கள். ஆகவே இங்கு குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் மத்தியில் எந்த முரண்பாடுகளையும் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் தந்தையிடமிருந்து எதையாவது மறைத்து கொண்டு அவரிடம் உண்மையை கூறாமல் விட்டால் நீங்கள் உங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். நீங்கள் 100 மடங்குகள் அதிக தண்டனையை சேமிப்பீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்களே இனிய தந்தையின் குழந்தைகள். நீங்கள் இனிய சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். விகார பார்வை எதனையும் என்றுமே கொண்டிருக்காதீர்கள். உங்கள் பார்வையில் ஏதாவது விஷமத்தனம் இருப்பின் ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணரிடம் உண்மையை கூறுங்கள். 2. உங்கள் மத்தியில் ஒருபொழுதும் எந்த முரண்பாடான அபிப்பிராயத்தையும் கொண்டிருக்காதீர்கள். பரந்த இதயத்துடன் பெரும் பணிவுடனும் உங்கள் ஷரீரம் மனம் செல்வத்தின் மூலம் சேவை செய்வதுடன் அனைவருக்கும் தந்தையின் செய்தியையும் கொடுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒரு மகத்தான ஆத்மாவின் தெய்வீக செயலென நினைவு கூறப்படும் வகையில் தகுதி வாய்ந்ததாக ஆக்குவீர்களாக. ஒரு மகத்தான ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் மகத்துவமானதாகும். ஒரு எண்ணம் கூட சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இல்லாதிருக்கட்டும். எந்த ஒரு செயலும் சாதாரணமானதாக அல்லது எந்த குறிக்கோளும் அற்றதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பௌதிக புலன்களினால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு குறிக்கோளோடு செய்யப்படட்டும். உங்களுடைய நேரமும் தகுதி வாய்ந்த முறையில் இந்த மகத்தான பணிக்காக தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். அப்பொழுதே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு தெய்வீக செயலென நினைவு கூற தகுதி வாய்ந்ததாக இருக்கும். மகத்தான ஆத்மாக்களின் ஞாபகார்த்தமானது
சந்தோஷத்தின் ரூபமும் கவர்கின்ற ரூபமும் அவ்யக்த ரூபமும் ஆகும். ஸ்லோகம்: மரியாதைக்கான எந்த ஒரு ஆசையையும் துறந்து உங்களுடைய சுய மரியாதையில் நிலைத்திருந்தால் மரியாதை ஒரு நிழலை போன்று உங்களை தொடரும். அவ்யக்த இஷாரா: தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். எந்த ஒரு பௌதிகமான வேலையை செய்யும் பொழுதும் உங்கள் மனதால் உங்கள் அதிர்வலைகளை பரவச் செய்கின்ற சேவையை செய்யுங்கள். ஒரு வியாபாரி தனது கனவில் கூட தனது வியாபாரத்தையே பார்ப்பார். அவ்வாறாகவே உலகிற்கு நன்மை செய்வதே உங்கள் பணியாகும். இதுவே உங்கள் தொழிலாகும். இந்த தொழிலை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். உங்கள் சேவையின் பலனை நீங்கள் பெறும்பொழுது நீங்கள் இலகுவாக மாயையை வெற்றி கொண்டவர்கள் ஆகுவீர்கள். ஆகையால் எப்பொழுதெல்லாம் உங்கள் புத்தி ஓய்வாக உள்ளதோ இந்த சேவை செய்வதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.